ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் 1 to 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் ஆரி. ஒரு நியூ மாடல் தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் வித் ஆரி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு என்ன டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கிட்டு அதில் ஃபேப்ரிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆரி இருக்கு இல்லையா, அந்த ஆரி டிசைனை இந்த ஃபேப்ரிக் பெயிண்டில் நம்ம சொல்லித்தர போகிறோம். இப்போது ஃபேப்ரிக் வித் ஆரி ரெண்டுமே சேர்ந்து போடும்போது அது நம்மளுக்கு ஒரு அழகான லுக்கை தரும். பார்க்கறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வாங்க இப்போது அதை எப்படி செய்யலான்னு நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, ஃபேப்ரிக் பெயிண்ட் எல்லோ கலர், மெஜந்தா கலர், ஃபேப்ரிக் பெயிண்ட் எல்லோ, மெஜந்தா, அப்புறம் ரவுண்ட் ப்ரஷ். பெயிண்டிங்க்கு இது மட்டும் இருந்தால் போதும். கூட நீங்கள் பிளாக் கலர் எடுத்துக்கலாம். ஆரிக்கு சரி த்ரெட், சுகர் பீட், லீஃபுக்கு க்ரீன் கலர் டபுள் பெல், சில்க் த்ரெட், ஆரி நீடில். நான் துலிப் பிராண்ட் எடுத்துருக்கேன். நம்பர் 14 எடுத்துருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம எந்த கலர் பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த கலரை நீங்கள் எடுத்துக்குங்க. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ்லலாம் எந்த கலர் எடுக்கணுமோ கூட ஒயிட் எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒயிட்டுக்கு பதிலாக எல்லோ கலர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்போவுமே ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அது கிளாத்தில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெஜந்தா கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த பகுதி வேணுமோ அங்கே ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் பெரிய ப்ரஷ் கொஞ்சம் எடுத்துருக்க. சைஸ் 5. நம்ம பெட்டலுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ரஷ்ஷு சைஸும் நம்ம எடுத்துக்கிட்டால் அது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இந்த கலரை கொடுத்துக்கலாம். இது நீங்கள் மேலே அப்ளை பண்ணக்கூடாது. 1 டைம் மட்டுமே இது அப்ளை பண்ணேன்னா நம்ம ஆரி போடும்போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக இந்த எல்லோ கலர் எடுத்துக்கணும். இந்த ஷேடிங் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு கலராக நம்மளுக்கு தெரியும். பாருங்கள். இப்போ அதே போல் ஒவ்வொரு பெட்டலையும் இதே போல் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 இதழுக்கு மட்டும் நான் அடித்து காமிக்கிறேன். லைட்டாக எடுத்துக்குங்க. ஏன்னா ரொம்ப நம்ம திக்காக கொடுக்கக்கூடாது. கொடுத்தா நம்ம பெயிண்ட்டு அப்படியே உறிஞ்சிக்கிட்டு வரும். ஸோ ஒரு லேயர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இந்த ப்ரஷ்ஷில் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். இப்போ கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த எல்லோ கலர் லைட்டாக எடுத்து அதை நம்ம கொஞ்சம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அது எல்லோ ஷேடிங்காக வரும்.
இது பாருங்கள், நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட்டில் கொடுக்கலாம். இப்போ இதே போல் மற்ற பெட்டல்லையும் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம 4 பெட்டல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பெட்டலை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இந்த ப்ரஷ்ஷில் இருக்கு இல்லையா, அதுவே நீங்கள் வந்து கொடுத்தா போதும். இது நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். இது வெளியில் கிளாத்தில் பட்டுச்சுன்னா இந்த கலர் வந்து போகாது. அதனால் நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து அதை கொடுத்தா போதும். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு லேயர் கொடுத்தா போதும். நம்ம எல்லோ வித் மெஜந்தா கலர் கொடுக்கும் போது அது ஒரு கலராக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம ஒயிட் கலந்து கொடுத்தனால இதெல்லாம் வந்து அது ஒரு விதமான கலராக நம்மளுக்கு கிடைச்சிது. இப்போ வந்து நம்ம எல்லோ கொடுக்கறனால அது ஒரு விதமாக கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நேச்சுரல் பெட்டல் போலே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு லைட்டாக கொடுத்தா போகிறோம். எல்லோ ஷேடிங் வந்து லைட்டாக கொடுத்தா போகிறோம். ரொம்ப டார்க்காக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பெட்டலுக்கு ஓரமாக ஒரு மெலிசாக ஒரு பெட்டல் வரைஞ்சிருக்கு. அங்கே வந்து ஒரு கலர் நம்ம கொடுக்கலாம். அது என்ன கொடுக்கலான்னா, இதே மெஜந்தா கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லைட்டாக எடுங்க. நீங்கள் வந்து அங்கே கொஞ்சம் அதை ஒட்டினா போலே நீங்கள் கொடுங்க. பாருங்கள், அது ஒரு தனியாக தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம எங்கெங்கே விட்டுருக்கோமோ அங்கெல்லாம் வந்து இந்த மெஜந்தா கலர் வந்து லைட்டாக கொடுங்க. இந்த இதழோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி விடுங்க. இப்போ நான் இந்த சைடு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எங்கெங்க அந்த இதழ் வரும் அங்கெல்லாம் வந்து இந்த மெஜந்தா கலர் மட்டும் லைட்டாக கொடுக்கணும். அதோடு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பெட்டல்லையும் அதே போல் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். தேவைப்பட்டு அங்கே மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அங்கே வந்து நம்ம சேர்க்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே எல்லோ கலர் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். நான் பாருங்கள், லைட்டாக இந்த எல்லோ ஷேடிங் வந்து கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல ஒயிட் ஷேடிங் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம எங்கே கொடுத்தோமோ அங்கே மட்டும் இந்த ஒயிட் ஷேடிங் வந்து கொடுத்து விடுறேன். அது பார்க்கறதுக்கு அது அழகாக லைட்டாக கொடுங்க. அது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியும் பாருங்கள். தெரியுதா? இப்போ என்ன பண்ணலாம், உள்ளே வந்து எல்லோ கலர் எடுத்துக்குங்க. அது வந்து லைட்டாக இந்த ஷேடிங்கோடு கொடுங்க. எல்லோ வித் அந்த மெஜந்தா கலர்ஸ் கொடுத்தாச்சு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போது இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கடுத்து நம்ம வந்து லீஃபுக்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அதுவும் ப்ளஸ் வந்து ஒயிட் கலர் அந்த ஷேடிங் கொடுத்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம லீஃபுக்கு வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடில் வரும் இல்லையா, அந்த லீஃபுக்கு வந்து லைட்டாக அந்த கோடு கூட வரும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ப்ரெஷ்ஷு வந்து மெலிசாகிற ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. நான் 000 எடுத்துருக்கேன்.
அதில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ப்ரஷ்ஷில் வந்து இதை கொடுக்கணும். லைட்டாக கொடுத்தா போதும். நடுவில் வந்து நம்ம வந்து த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம இங்கே டிசைன் கொடுத்துக்கலாம். அது அழகாக இருக்கும். ஸோ நம்ம எங்கெங்கே லைன் போட்டோமோ அங்கே மட்டும் நம்ம வந்து கூடு கூட வரைஞ்சிக்கலாம். நம்ம இங்கே பெயிண்ட் கொடுத்தா நம்ம த்ரெட்டில் போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ நடுவில் மட்டும் நான் கேப்பு விட்டுக்கிறேன். அங்கே மட்டும் நம்ம சில்க் த்ரெட்டால் நம்ம ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு டிசைன் ஒன்று போடுது, லீஃபில் வரும் இல்லையா, அந்த டிசைன் அது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த லீஃபில் லைட்டாக சாப் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பத்தில் 2 கலர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து தேவைப்பட்ட கலர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதே கலர் தான் அடிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை வந்து நீங்கள் அடிக்கலாம். அந்த லீஃப் வரும் இல்லையா, அந்த பகுதி மட்டும் நான் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து இதில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஆரி ஒர்க் போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நாட் வந்து எப்படி போடணுன்னு தெரியும். ஸோ நான் நாட் போட்டுட்டேன். நீங்கள் இல்லை எனக்கு ஆரி தெரியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் இந்த ஃபினிஷிங் முடிச்சிருக்கேன் இல்லையா, இந்த இதழ் மேலே பிளாக் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஆரி போடுறதுனால நான் வந்து அந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணலை. ஆரி தெரியாதவங்க அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஆரி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி ஆரி இதில் வந்து நம்ம போடலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த பெட்டல் இருக்குது இல்லையா, இந்த பெட்டலில் போட போகிறேன்னா நம்ம நீடில் வந்து குத்தி மேலே எடுக்கணும். ஆரி போடுறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாடலில் வந்து நம்ம இது வந்து போடணும். நான் வந்து டேபிளில் சொல்லித்தரனால எனக்கு சரியாக வரல. நீங்கள் வந்து பெரிய ஸ்டாண்டில் வந்து இந்த துணியை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா போடுங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆரி போடுறோம் பார்த்தீங்களா, இதே போல் இந்த பெட்டல் ஃபுல்லாக சுற்றி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த பெட்டலை சுற்றி நம்ம வந்து இந்த ஆரி வந்து போடுறோம். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து குட்டியாக போடலாம். பெருசாக வேணுனாலும் நீங்கள் பெருசாக போடலாம். இல்லை எனக்கு மீடியமாக வேணாலும் நீங்கள் எப்படி வேணால் போடலாம். நான் வந்து பெரிய ஸ்டிச்சு போடல, குட்டியாக தான் போடுறேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது ஸ்டாண்டு கிடையாது. இது வந்து ரிங்கை கையிலே நான் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம பெரிய ரிங் எடுத்திருந்தால் நம்ம ஸ்டாண்டில் வச்சு சொல்லித்தரலாம். சின்ன ரிங்குக்கு வந்து ஸ்டாண்டு கிடையாது. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் டேபிளில் வச்சு சொல்லித்தரேன். நான் இது வந்து பொறுமையாக போடுங்க. நான் என்னுடைய ஆரி வீடியோவை நான் வந்து போட போகிறேன். அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு யாருக்குனாச்சும் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஜுவல்லரி மேக்கிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், இது எல்லாமே நான் கிளாஸ் எடுக்கிறேன். பார்த்திங்களா, நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஒரு பெட்டல் வந்து நம்ம
ஃபினிஷ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் என்ன பண்ணோம், ஒவ்வொரு பெட்டல் முடியும் போது எண்டு நாட் தெரியும் இல்லையா, ஸோ அந்த எண்டு நாட் போட்டு நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிச்சிடணும். ஆரி தெரிஞ்சவங்களுக்கு எண்டு நாட் போட தெரியும். நம்ம எண்ட் நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். நான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரியே சுற்றி இருக்கிற பெட்டல்லையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்போது இந்த பெட்டல் முடித்தோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணோன்னா அடுத்த பெட்டலை இந்த பாதியிலேருந்து ஆரம்பித்து தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஆரி நீடில் நம்ம செயின் ஸ்டிச் வந்து சுற்றி போட்டுட்டோம். இப்போ இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நான் வந்து பீடு சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறேன். அதுவும் ஆரி தெரிஞ்சவங்களுக்கு அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு சுகர் பீடு வந்து எடுத்துக்குங்க. நம்ம எங்கே கொடுக்கணுமோ அங்கே வந்து நீடில் வந்து இன்சைட் பண்ணிக்கணும். நம்ம ஒன்று ஒன்றா கோர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வாட்டர் இல்லாதனால ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் பீடை விட்டு நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, அதே போல் தான் இது வந்து போடணும். பார்த்திங்களா, ஒரு பீடு அதே போல் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சர்க்கிள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்ல கோடு வரும் இல்லையா, ஸோ அங்கே வந்து நான் சுகர் பீடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு பீடாகவும் நீங்கள் கோர்த்துக்கலாம், இல்லை ரெண்டு ரெண்டாகவும் நீங்கள் கோர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பீடு நான் வந்து எடுத்துருக்கேன். கூட ஒரு பீடு கூட நீங்கள் கோர்த்துக்கலாம். 5 பீடாக நம்ம கோர்த்தா அது வந்து அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பெட்டல் நடுவுலையும் நம்ம வந்து இதை போல் நம்ம கோர்த்துக்கணும். ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆரி இதுவை வந்து நீங்கள் போடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் உள்ளே வந்து சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். லீஃபுக்கும் நம்ம சுகர் பீடு கொடுக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சும் நம்ம கொடுக்கலாம். நான் ஃபுல்லாக இது வந்து கொடுத்து முடிக்க போகிறேன். இங்கே வந்து நம்ம க்ரீன் கலரில் செயின் ஸ்டிச் வந்து போடலாம். அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பிகினர்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, பெரிய ரிங்கில் வந்து நீங்கள் போட பழகுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டோடு போட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரியறதுனால நான் சின்ன ரிங்கில் நான் வந்து போடுறேன், வித்தவுட் ஸ்டாண்ட் இல்லாமல். இப்போ நம்ம லீஃபுக்கு அழகாக போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் உள்ளெல்லாம். இப்போ இங்கே வந்து நான் க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன். சரி கொடுக்கல, நான் வந்து சில்க் த்ரெட்டே நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து சுடிதார், ப்ளவுஸ், குர்த்தீஸ், சாரீ இதிலலாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் க்ரீன் கலரில் வந்து இது ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாடல் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வித்தியாசமான முறையில் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது. இது வந்து ஏற்கனவே இருந்த டிசைன் தான். இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியில் நம்ம எதில் வேணால் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், லீஃப் வந்து இந்த சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, நம்ம வந்து இங்கேயும் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாம் கோல்டன் கலர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரி இருக்கு இல்லையா, அது சரியாக நீங்கள் கொடுக்கலாம், இல்லை பீடும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் வித் ஆரி ஃப்ளவர் மேக்கிங் வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.